பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா, அது சில பேர்னால மறைக்க முடியாது. அண்ட் ஒரு சிலவங்க அழகா மறைச்சிடுவாங்க. நம்ம பயத்த பார்த்து நம்ம பயந்து ஓடலாம். இல்ல அத ஃபேஸும் பண்ணலாம். எனக்கு ஹைட்டுனா பயம். ஆனா, அது நான் தினமும் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா, அது என்னோட ஒரு முக்கியமான டியூட்டில சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ, நான் இப்போ என் பயத்த ஃபேஸ் பண்ண கிளம்பிட்டேன். கார்கோ ஹோல்ட் இன்ஸ்பெக்ஷன். ஒரு செகண்ட் ஆஃபீஸரா நான் தினமும் கார்கோ ஹோல்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். டியூட்டின்னு வந்துட்டா நான் என்னைக்கும் பின் வாங்குறதே கிடையாது. அதனால கிராஸ் டெக் லேடரை இப்போ நான் ஏற போறேன். கிராஸ் டெக்ல தைரியமா நடந்து போய் கார்கோ ஹோல்ல கீழே இறங்க பூபி ஹேட்ச் வழியா போறேன். நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ ஹைட்டுனா பயம்னு சொல்லிட்டு கீழே இறங்குறீங்களே? கரெக்டு தான். ஆனா இந்த கார்கோ ஹோல்ல 10 அடுக்குக்கு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கண்டெய்னர் இருக்கும். ஒரு கண்டெய்னரோட உயரம் பாத்தீங்கன்னா சுமார் 8.5 9 அடி இருக்கும். அப்போ எட்டி பார்த்தா சுமார் 100 அடி ஆழம். இறங்குல இடத்துல மட்டும் லைட் இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டா இருட்டுதான். நான் டார்ச்ச ஆன் பண்ணிட்டு மேலேந்து அடி வரைக்கும் செக் பண்ணணும். ஏதாவது ஆயில் லீக் இருக்கா, இல்ல வெப்பத்தினால கீழே தண்ணி தேங்கி இருக்கா, இது எல்லாமே நான் செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த கார்கோ ஹோல்டுக்கு இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மேலே வரணும். அந்த செக் பண்ற நேரம் ஒரு இருட்டு நேரம். ஏன்னா சுத்தமா என்னை சுத்தி எந்த விதமான வெளிச்சம் கிடையாது, டார்ச் தவிர. இப்போ நான் இந்த கார்கோ ஹோல்ட இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு 9 கார்கோ ஹோல்ட் இன்னும் இருக்கு. அதெல்லாம் முடிக்கும் போது அப்பாடா முடிச்சுட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பயம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றது கண்டிப்பா எதனாச்சு ஐடியா தான் நான் சொல்றேன். Until then, bye, take care, and அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம்.